விசிட் பண்ண பிளேஸ் விக்டோரியா ஸ்கொயர். இது கோல்மோர் ரோட்ல பாரடைஸ் ஸ்ட்ரீட்ல இருக்குது. இது அந்த பீஜன் பார்க்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் இங்கே வந்துடலாம். ஸோ இதுவுமே சிட்டி சென்டரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இன் பர்மிங்ஹாம். ஸோ பர்மிங்ஹாம் வர எல்லாருமே இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. இது ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் விக்டோரியா ஸ்கொயர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். இது வந்து பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சில் தான் இப்போதைக்கு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கும். அந்த வாட்டர் ஃபவுண்டனில் ஒரு உமனோட ஸ்டாச்சு இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே இதுக்கு மேலே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ரொம்ப இடமும் ப்ராடாக இருக்கிறதுனால இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஃபெஸ்டிவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு, கிறிஸ்மஸ் டைமில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, பப்ளிக் கேதரிங் அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. நைட் டைமில் இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இங்கே இருக்க எல்லா பில்டிங்ஸில் லைட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விக்டோரியா குயினோட ஸ்டாச்சுவுமே இங்கே இருக்குது. இது வந்து 1901 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து குயின் விக்டோரியா அவங்க நினைவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இவங்க வந்து 1837 1901 வரைக்கும் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட கேல்குலேட் பண்ணால் 63 இயர்ஸ் இவங்க தான் வந்து இங்கிலாந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. வெரி லாங் டியூரேஷன். ஸோ அவங்க நினைவாக தான் இந்த விக்டோரியா ஸ்கொயர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பர்மிங்ஹாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள்.